ஏய் மூஞ்சி நல்லா இருக்கா? ஃபேஸ் நல்லா இருக்கா? சொல்லு. இது வந்து ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஸ்ட்ரிங் ரால் அதை மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணி கூலாக்கி அதை ஃப்ரோசன் பண்ணி, இது வந்து நம்ம ஆன்லைன் மைதா மாவு. அடுப்பை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, குறைச்சிக்கணும். தென் இது வந்து ஆன்லைன் மைதா மாவு, சமோசா யூஸ் பண்ணுற மைதா மாவு. அதை வந்து கப் மாதிரி ஃப்ளவர் மாதிரி செஞ்சு, அதை வந்து இது பிரியாமல் இருக்கிறதாக மாவுலேயே ஒரு நூல் மாதிரி செஞ்சு, மாவுலேயே த்ரெட் செஞ்சு, அதை வந்து ரவுண்டாக கட்டி அதுக்குள்ளே அந்த இது ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதை மிதமாக அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு அப்படியே போட வேண்டியதான். பொன் முருவலாக வறுக்கணுங்களா? பொன் முருவலாக வறுக்கணும். எண்ணெய் அதிகமாக போட்டும் வறுக்கலாம். பட் எங்கிட்ட எண்ணெய் பற்றாக்குறை இருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ரெண்டும் பரட்டி போட்டு எடுக்கிறோம். யோ செப்ப மூஞ்சில் அடிக்குதா, பார்த்து போயா. அது அப்படிதான் அடிக்கும். பக்கத்தில் வீடியோ இருக்கக்கூடாது. வீடியோ ஜூம், அதுதான் ஜூம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க வீடியோவில். பெட்டிட்டு ஜூம் பண்ணும். அடுப்பு கிட்டாங்கன்னா எப்படி இருக்கலாம், அதுதான் செய்யும். நிர்வாகம் பொறுப்பாகாது அதுக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இது என்ன டேஸ்ட் வரும்? இனிப்பா என்ன இருக்குங்க? இது இனிப்புலாம் கிடையாது. நீங்க ஆன்லைன் சமோசா அப்படி என்ன டேஸ்ட் சொல்லுவீங்க? சமோசா வந்து காரம். இது காரமும் கிடையாது, இனிப்பும் கிடையாது. மிதமானது. நடுவில் ஒரு டேஸ்ட். சரி. அப்படியே எண்ணெய் அப்படியே அப்படியே 2 to 3 மினிட்ஸ் இந்த பக்கம் அப்படியே வாட்டிட்டு பரட்டி போட்டுருணும். நீங்க ரொம்ப வாட்டுறீங்க. இல்ல இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணுமா இல்ல லைட்டா? டீப் ஃப்ரை பண்ற விஷயம் தான் இது, வேற ஐட்டம் தான் இது. பட் எங்கள்கிட்ட எண்ணெய் பற்றாக்குறையாகிறதுனால நாங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்றது இல்லை. அது என்ன சைடு இருக்குங்க? இடையில இது போட்டாவே எனக்கு மூடு வேலை செய்யும். என்னங்க மூடு? ஓகே, சமைக்கிற மூடு. அப்படி சொல்லுங்க. இது அதுக்குள்ள பாக்ஸ் தூக்கி போட்டலாம், இல்லை நீங்க தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் கட்டியாகவும் யூஸ் பண்ணலாம். சரி, தூக்கி போட்டு. இதுதான் கச்சரா பாக்ஸுங்களா? இது கச்சரா போடுறது, அதாவது குக் பண்ணிட்டு அரபியில். சரிங்க. காயை அப்படி கூட பண்ணிக்கலாம், சும்மா எடுத்து வச்சுக்க, அப்படியே கட்டி போடணும். இது பரட்டணுங்களா? பரட்டி அப்போதான் உள்பக்கம் வேகும். உள்பக்கம் வேகும். சரி. சைடுலாம் தேவையில்லை, சைடு வச்சுருவோம். சரி. இந்த நூலை எப்போங்க அவுக்குறது? நூலை நீங்கள் வந்து அது மாவு தான். சாப்பிடுவோம். என்ன இது? என்ன எண்ணெய்ங்க? தேங்காய் எண்ணெயா கல்லெண்ணெயா? இது நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய்ங்க. இது நல்ல எண்ணெய் தானே? காசு கொடுத்து வாங்க எண்ணெய் தான். இல்லைங்க, இது நல்ல எண்ணெய் தானே? இல்லை, விளக்கெண்ணெய். ரொம்ப பொன்னேரான்னு சொல்லிவிட்டு உங்க நேரத்துக்கு வச்சுட்டீங்க. சில நேரம் டெக்னிக்கல் பாஸ் ஆகுது இல்லையா? சரி. ரைட்டுக்கே கொண்டு வந்து கவுக்குறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இதை வறுக்கிறதுக்குள்ள ஒரு சிறிய இடைவேளை. ஓகேங்க. இட் இஸ் கால்ட் ஒன் கைண்ட் ஆஃப் டிஷ். சரி இருங்க, இது வந்து மக்கள் டிவிக்கு எடுக்கிறோம், தமிழில் பேசக்கூடாதுங்க. சரி, இங்கிலீஷில் பேசக்கூடாதுங்க. ஆங்கிலத்தை பயன்படுத்துவது தவறு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி சரி தமிழில் தமிழில் பேசுறதுக்காரு. மக்கள் டிவி நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால் நான் இப்போது இதை தமிழில் உங்களுக்கு விரிவாக்கம் செய்கின்றேன். இது ஒரு வகையான உணவு. எதிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ரால், செம்மீன் என்று சொல்வார்கள். அதை கூழாக்கி நீங்கள் சாதாரணமாக நம் கடைத்தெருவிலே கிடைக்கின்ற சமோசாவுக்கு பயன்படுத்துகின்ற மைதா மாவை அதை ஒரு பூ மாதிரி செய்து அதுக்குள்ளே இந்த ரால் கூளை அவர்கள் செம்மீன் அதாவது செம்மீன் கூளை வந்து திணிக்க வேண்டும், அடைத்து அவர்கள் பனியில் வைத்து அதை இறுக்கி அதை உள்ளே வைத்து நமக்கு தருகிறார்கள். இது நீங்கள் வந்து வறுக்க வேண்டும், எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டும். நம்மிடம் எண்ணெய் இப்போ நாங்கள் இது வந்து குறைந்த எண்ணெய் கொண்டு நாங்கள் வறுக்கின்றோம். இது வந்து நாங்கள் இப்போது இதை கடைசி கட்டத்தை அடைந்து விட்டோம். இறுதி கட்டத்தை அடைந்து விட்டோம். இது இப்போது சாப்பிட தயாராக இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பொன்னிறமாக வறுக்க வேண்டும். இந்த நிறத்தில் வறுக்க வேண்டிய இது இப்படி ஆகிவிட்டது. இது வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால இது இப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இது நாங்கள் பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னால், இது பொரிச்சு எடுத்துட்டோம்னா சரியாயிரும்ல சார்? இல்லை,
இது இப்போ பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது. இப்போ சாப்பிட இது தயாராக இருக்கு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நேர்களே, இப்போ நமக்கு இது என்னங்க பேர் சொன்னீங்க? இது பேர் என்னங்க சொன்னீங்க? குழு குழு குப்பி. இப்போ வந்து குழு குழு குப்பியை வந்து நம்ம சூடாக நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம செஃப் அத்தாப் அவர்கள் கூறினார்கள். ஓகேங்களா? இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பயன்படுத்திங்க. ஓகேங்களா?